கேப்டன் அவங்களோட மறைவுக்கு வெளிநாட்டை சேர்ந்த கிளிபால் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் யூடியூபர் தன்னோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. கேப்டனோட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாட்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒன்று நினச்சேன் அந்த பாட்டை பாடி தன்னோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு விஜய் பிரபாகர் அவர்களும் தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. என்ன மனுஷன்ப்பா இவர், வாழ்ந்த கடவுள் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு மக்கள் இவரோட இறப்பை நினச்சி குமிர்றாங்க, அழுகுறாங்க, புலம்புறாங்க. வாழ்ந்தா இவரை மாதிரி மட்டும்தான் வாழணும். நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் அப்போது ரஞ்சித் அவங்கக்கிட்ட, ஆக்டர் ரஞ்சித் அவங்கக்கிட்ட வந்து வடிவேலு விஜயகாந்த் அவங்களோட இறப்புக்கு வராததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ரஞ்சித் ஒரு கோவமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, எவ்வளோ ஒரு எதிரியாக இருந்தாலும் அவங்களோட இறப்பில் கலந்துக்கணும் அப்படின்றது தான் மதுரைக்காரங்களோட பழக்கம். ஆனால் இந்த வடிவேலு அதை அவர் செய்யவே கிடையாது. அவர் நினச்சதெல்லாம் பணமும் பட வாய்ப்புகளும் மட்டும்தான். அது கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. கேப்டன் சாரோட மரணத்துக்கு மட்டும் இல்லை, விவேக் சாராக இருக்கட்டும், அவர் கூட நடித்த சக காமெடியன்ஸோட இறப்புக்கு கூட அவர் வராமல் இருக்கார். ஸோ வடிவேலுக்கு கண்டிப்பாக காலம் அதுக்கான தண்டனையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் அவங்க சொல்லியிருந்தாங்க. வடிவேலு வராதது ஒரு பக்கம் ரொம்ப பெரிய பேசு பொருளாக இருந்தாலும் வந்திருந்தா வடிவேலோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அவரை ரசிகர்கள் விட்டே இருக்க மாட்டாங்க உயிரோட அப்படின்ற விஷயத்தையும் சில மூத்த பத்திரிகையாளர்கள் திருப்பி சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கே இந்த நிலைமை, உடல்நலம் சரியில்லாதப்போ விஜயகாந்தை ஏன் விஜய் பார்க்கல அப்படின்றதுக்காக அவருக்கே இந்த நிலைமை. ஸோ கண்டிப்பாக வடிவேலு வந்திருந்தால் செத்தே போயிருப்பாருன்ற மாதிரி